காலாப்பட்டு தொகுதியில் உயர் மின்னழுத்த புதைவட மின்பாதை அமைக்கும் பணிக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி அடுத்த சின்ன காலாப்பட்டு ஆலமரத்து வீதியில் இருபுறமும் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தார் வசித்து வருகின்றனர். 10 அடி அகலம் கொண்ட இந்த வீதிதான் கடற்கரையில் உள்ள சொகுசு விடுதிக்கு செல்லும் பிரதான சாலையாகும். மிகவும் குறுகிய சாலை என்பதால் வீட்டு வாசலில் இருசக்கர வாகனத்தை கூட நிறுத்த முடியாத அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதை அந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. இந்நிலையில் கடற்கரையில் உள்ள சொகுசு விடுதிக்கு செல்வதற்காக ஆலமரத்து வீதி வழியே உயர் மின்னழுத்த புதைவிட மின்பாதை அமைக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. இதற்கு அந்த பகுதி மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து, ஆலமரத்து வீதி என்பது 10 அடி அகலம் கொண்ட குறுகிய சாலை. இந்த சாலையின் கீழேதான் குடிநீர் குழாய், கழிவுநீர் குழாய் அனைத்தும் செல்கிறது. இதே வழியில் மீண்டும் உயர் மின்னழுத்த புதைவிட மின்பாதை அமைத்தால் இங்குள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பொதுமக்கள் எதிர்ப்பின் காரணமாக மின்பாதை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து அப்பகுதிவாசிகள் கூறும்பொழுது, கடந்த 2007ஆம் ஆண்டு உயர் மின்னழுத்த புதைவிட மின்பாதை பணி துவங்கப்பட்டது. அந்த திட்டம் தோல்வியடைந்ததால் மீண்டும் தற்பொழுது தனியாருக்கு சாதகமாக இந்த பணியை தொடங்குவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும், எனவே உடனடியாக இந்த திட்டத்தை நிறுத்திட வேண்டும் என்றும், இல்லை என்றால் போராட்டத்தை மேற்கொள்வதாகவும் தெரிவித்தனர்.